கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் நண்பர் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம். அப்புறம் இந்த திருநீர் கொடுக்கறத பற்றி நான் கேட்டிருந்தேன்ப்பா. கேட்டிருந்தோம், என்னடா இது நம்ம இவ்வளோ பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கு, இது இந்த மாதிரி எல்கேஜி படிக்கிற மாதிரி இப்படி கேள்வி கேட்குறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நான் திருநீர் நம்ம கன்னியம்மா பதியை விட்டு நான் திருநீரையோ குங்குமத்தையோ நான் எந்த காரணம்னா வெளிலெல்லாம் கொண்டு வரதே கிடையாது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ திருநீரோ அந்த குங்குமமோ அந்த பதியை விட்டு தாண்டக்கூடாதுன்னு தான் நீங்கள் அதுபடி தான் நான் தாண்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நானும் அதுபடி தான் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன்ப்பா. இப்போ திருநீர் கேட்டதுமே சரி சான்ஸ் உங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம், என்னடா அது கேட்டு பார்ப்போன்னு தான் உங்கள்கிட்ட நீங்கள் யோசனை பண்ணியிருந்துருக்கலாம். என்னது இவ்வளோ நாள் பார்த்துட்டு இவ்வளோ தெளிவாலாம் பேசி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். நான் அப்படியெல்லாம் அப்படிலாம் நான் ஒரு கேர்லெஸ்ஸாலாம் கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன்ப்பா. ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொல்கிறது எப்படி அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நானும் அதே தான் ஒன்றும் நான் அதை பார்த்து தான் உங்கள் பதிவை பார்த்தா நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே வேறு திருநீரே கிடையாதுப்பா. உலக தெய்வமும் கிடையாது, உலக தெய்வத்தோட திருநீருமே இங்கே கிடையாது. அவங்க கன்னியம்மாவுக்குன்னு தான் தனியாக குங்குமம்னு அவங்களுக்கு தான் வாங்குறது, திருநீரும் அவங்களுக்கு தான் வாங்குறது. அவங்க பதியில் தான் அந்த திருநீரும் பேக்கெட்டோட தான் குங்குமமும் வச்சுருக்கேன், பாக்கெட்டோட தான் திருநீரும் வச்சுருக்கேன். தட்டில் அந்த நம்ம சாமி கும்பிடும்போது என்னமோ அந்த தட்டில் அந்த தீபாரதனை தட்டில் எடுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த திருநீரை அதுவும் நான் தான் அதை தொட்டு பசங்களுக்கு பூசி விடுறதா இருக்கட்டும், வேற யாருக்கும் பூசி விடுறதா இருக்கட்டும், நான் அப்படிதான். வேற யாரும் அந்த திருநீரை தொட கூட மாட்டாங்க. நம்ம பசங்க கூட நீ பூசி விடுமா அப்படின்னு தான் சொல்லி பூசிப்பாங்க. வேற யாரும் அது கையும் வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. வேற திருநீரும் கிடையாது. நான் அந்த பதிலேருந்து அந்த திருநீர் நான் எடுத்து கொடுக்குற ஐடியாவும் எனக்கு கிடையாது. சப்போஸ் அப்பாட்ட கேட்போம், அவங்க ஏதோ நமக்கு ஐடியா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். சரி, கடையிலேருந்து வாங்கி கொண்டு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பதிலெல்லாம் வைக்காம நம்ம வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புவோம், கொடுத்து போய் பூசிக்கிட்டோம், ஒரு நம்பிக்கை தானேப்பா. அத்தை திருநீர்னு அவங்க நினச்சி பூசிக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. சரி, அது மாதிரி நம்ம கொடுத்து விட்ருவோம். அப்பா ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் கொடுக்க வேணாம்னு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும்ப்பா. கொடுக்கவும் கூடாது. நம்ம பிள்ளைங்களா இருந்தாலுமே இந்த திருநீரை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தான் என் மனசுக்கு தோணுது. அப்புறம் பொம்மியம்மாட்டையும் நீங்கள் கேட்டீங்க. கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன பண்ணீங்க. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதோ என்னை நினச்சிருப்பீங்க. என்னடா இப்படி முட்டாள்தனமாக இது பண்ணுதுன்னு தான் நீங்கள் கன்னி தெய்வத்தோட அருமைகளை ஒவ்வொரு நிமிஷமும் நான் உணர்ந்துட்டு தான்ப்பா இருக்கேன். கன்னி தெய்வம் துணைப்பா. கன்னி தெய்வத்தோட பிள்ளையா இருந்துக்கிட்டு அத்தைகளோட ஆசீர்வாதத்தோடு இருந்துக்கிட்டு அது உங்கள் சொல்படி கேட்டு நடந்துகிட்டு இருக்கும் போது எப்போதுமே அனாவசியமான வேலை, தேவையில்லாத வேலை எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா. சரிங்களாப்பா? கன்னி தெய்வம். மகிழ்ச்சி அம்மா, உங்களுடைய ஆடியோக்களை கேட்டேன். அதாவது எது சொல்ல வரமோ அதை டக்குன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு போர் அடிக்காது. ஆனால் நான் பொறுமையோடு கேட்டுட்ருப்பேன். எவ்வளவு நேரம், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, அமைதியாக கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய பணி அப்படி. அதுபோல் இங்கு இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் பேசுகிறத ரசிக்கணும், அதை கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கணும். அப்படின்னா நீங்கள் அனுப்பின ஆடியோவை நீங்களே கேட்டால் அவங்களுக்கு புரியும், எதை சுருக்கணும், எதை எப்படி பேசணும்னு. சொன்னதே திரும்ப திரும்ப விபூதி குங்குமம் இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும், என்னடா இது புதுசாக ஏதாவது கேள்வி வரும்னு பார்த்தா அவங்களுக்கு கேள்வியும் சொல்லியிருந்தாங்க, பதிலும் சொல்லியிருந்தாங்கன்னு தோன்றும். ஆகவே இனி வரும் காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டுவிட்டு பதிலளிக்கிறேன். தெய்வம் துணைப்பா. 371வது பதிவில் பொங்கல் போது அந்த புடவை வழங்குற ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கீங்க அத்தைகளோட பதியில். நல்லா இருந்துச்சுப்பா. நான் பார்த்துருக்கேன், இருந்துமா இன்னொரு அது நிறைய டைம் பார்த்துருக்கேன்ப்பா. பார்த்துட்டு தான் இருப்பேன். சில வேலை பார்த்துக்கிட்டே கேட்குறது தான். ஒரு டைம் ஃபுல்லாக உட்காந்து கேட்பேன். அப்புறம் போட்டு விட்டு நான் பாட்டு வேலை பார்த்துட்டே கேட்டுட்டு இருப்பேன்.
இப்போ உட்காந்து நிதானமா கொஞ்சம் பார்த்தேன். அத்தைகளோட பதியில வந்து ஆடம்பரம் இல்ல, ஆர்ப்பாட்டம் இல்ல, அரசியல் இல்ல. சொல்ல ரொம்ப தெய்வீகமா இருக்குதுப்பா. அதனால தான் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாம அத்தையோட விசேஷம் வந்து ரொம்ப கண்ணியமா நடந்துட்டு இருக்குப்பா. அத்தைகள் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதுவும் இல்லாம இதுல வந்து பேயும் வர கன்னி தெய்வ உறவுகளுக்கு வந்து நல்லது இருந்தா நல்லதையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அதே சமயம் கெட்டது இருக்கும்போது அதையும் அடிச்சு துரத்துறாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம்ப்பா. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்ப்பா அது. அத்தைகள் தான் துணை. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ஒரு செகண்ட் வீடியோல வந்துட்டு போறாங்கப்பா. பிளாக் கலர் டிஷர்ட்டு, ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க. ஒரு செகண்ட் அவங்க படுத்திருக்கிறது அப்படியே நம்ம வீடியோல கொஞ்சம் லைட்டா வந்திருக்குப்பா. தெரியுது அந்த சின்ன பொண்ணா இருக்காங்க. எப்படியும் ஒரு 10-16 வயசுக்குள்ளதான் இருக்கும் போல. ஒரு செகண்ட் அந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தெரியாமல் வந்திருக்கோம். வந்தாலும் முகம் தெரியாது, பிரச்சனை இல்லை. உண்மை தானே, நிஜம் தானே, இங்கே எதுவுமே பொய் இல்லைல்ல. இங்கே வரக்கூடிய அத்துணை இவர்களையும் அத்தைகள் ஆசீர்வதிக்கிறார்கள், காப்பாற்றுகிறார்கள். அவங்களே யூடியூப்பில் நீங்கள் போடுங்கன்னே சொல்கிறாங்க. நான் தான் யாருடைய முகத்தையும் போடுவதில்லை, யாருடைய வீடியோவையும் போடுறதில்லை. ஆடியோ மட்டும் மக்கள் கேட்டுக்கொள்ளட்டும் என்பதற்காக போடுகிறேன். அதிலும் சில சமயங்களில் பேர் வந்துட்டுன்னா அந்த ஆடியோவை கேன்சல் பண்ணிடுவேன். ஏனென்றால் பல பெண்களின் பல வாலிப பெண்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். திருமண காரியங்கள் நடக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வரக்கூடிய எல்லாரும் தான் பிள்ளையை காப்பாற்றினா போதும், அதனால் 10 பேர் கன்னி தெய்வங்களுக்கு தெரிஞ்சு 10 பேர் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் அதுவும் மகிழ்ச்சி தான் சொல்லி நினைக்கிறாங்க. நான் அதை செய்யலை. மகிழ்ச்சி உறவே, இப்படி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசினால் தொடர்ந்து உங்களுடைய குரலை கேட்பது மற்றவர்களுக்கும் இனிமையாக இருக்கும். மகிழ்ச்சி. அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை ஐயா, வணக்கம். நேற்று 46வது பதிவை பார்த்து கொண்டிருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் ஒரு விஷயம் நாங்கள் வந்து தவறாக செய்துவிட்டோம். அதாவது என் மகளின் நினைவிடத்தில் இருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து என் மனைவி வச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது மனைவி வைத்திருந்தது. அது இப்போ வீட்டில் தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒதுக்கி வேறொரு இடத்துல வச்சிருக்காங்க. என் மனைவி ஓரமாக யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கிறது. அது எப்படிங்க ஐயா, இது பண்ணலாமா? அதுபோக ஏற்கனவே முன்னால் தெரியாமல் வணங்குனதால் இந்த கன்னிப்பெட்டி அதையும் சும்மா தான் வச்சிருக்கேன். அதுவும் ஒரு ஓரமாக தான் கிடக்குது. அதை என்ன செய்யலாம்னு பதில் சொல்லுங்களேன். இது எல்லாமே தெரியாமல் செய்த தவறு தான். கன்னியா மக்கள் எங்களை மன்னிப்பார்கள். அதுவும் நீங்கள் சொல்லி கொடுத்தது தான். தெரிஞ்சு செஞ்சாதான் தண்டனை, தெரியாமல் செய்தால் தண்டனை கிடையாது. இதிலிருந்து விடுபட எங்களுக்கு வழிகாட்டுங்கள். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. இது வந்து விடுபட ஒன்றும் வழிகாட்டாண்ட ஐயா. நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் வரிசையாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் தெரிய வரும். இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு பல 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 அறிவுரைகள், பதில்கள் தந்திருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் இல்லத்திலும் அந்த கன்னி தெய்வம் வருகை தந்து உங்களையும் வாழ வைக்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. ஐயா, எனக்கு வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்லணும். ஆடி மாசம் பிறந்துருச்சு. அதாவது எங்களுக்குலாம் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் வச்சுதான் கன்னியம்மா கும்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாசம் சிறப்பா ஆடி மாசம் 30க்குள்ளார அத்தைகளோட திருவிழாவும் வருது. வீட்டில் நாங்கள் கன்னி வச்சிருக்கவங்க எப்படி ஒரு சின்னதா ஒரு சிம்பிளா ஒரு வழிபாடு பண்றதுக்கு கொஞ்சம் விசேஷமாகவும் இருக்கணும், ஒரு ஸ்பெஷலாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்றதுக்கு ஒரு ஒரு பதிவு ஒன்று போடுங்க ஐயா. அருமையான ஒரு கேள்வி. வழிபாடு பண்ணுவதற்கு பதிவு போடுங்க ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள். நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் வழிபாடை பற்றிய பதிவு தானே, கன்னி தெய்வத்தை பற்றிய பதிவு தானே, கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை பற்றிய பதிவு தானே, கன்னி தெய்வங்களின் பேய்களை விரட்டுவதை பற்றிய பதிவு தானே, கன்னி தெய்வம் என்றால் என்னவென்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கும் பதிவு தானே. ஆகவே
எப்படி வழிபட வேண்டும், எவ்வாறு வழிபட வேண்டும், எந்த மாதத்தில் வழிபட வேண்டும், என்ன கிழமை கன்னி தெய்வத்திற்கு பிடிக்கும் என்றெல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்கே தனிப்பட்ட முறையில் ஆடி மாதம் மட்டும் ஒரு பதிவு போட வேண்டுமா என்று கேட்டால் நம்ம எல்லா பதிவுலேயும் அது பேச்சில் வந்துடும். ஆடி மாதத்தில் எந்த தேதியில் வேண்டுமானாலும் வணங்கலாம், எந்த கிழமையில் வேண்டுமானாலும் வணங்கலாம். வீட்டில் சுத்தபத்தங்களை பார்த்துவிட்டு நீங்கள் வழிபடுவது சிறப்பு. அதுக்காக வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் கடல் தண்ணியை தெளித்து விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அந்த தெய்வத்தை வணங்கலாம். மகிழ்ச்சி உறவை மீண்டும் அடுத்த கேள்வியை, அடுத்த ஆடியோவை பார்த்து பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை, நாகர்கோவிலிருந்து பாபு அண்ணா. எங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை பதியமைக்க உங்களை நேரடியாக சந்திக்க உங்கள் ஊரில் திசையன்களில் எப்பொழுது ஃப்ரீயாக இருப்பீர்கள், அனுமதி எப்பொழுது கிடைக்கும், தயவு செய்து சொல்லுங்கள் என்று பாபு என்பவர் கேட்டிருக்கிறார்கள். உங்களின் பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆடி முடிஞ்சு ஆவணியில் சந்திப்போம் ஐயா. இந்த ஆடியில் முடியாது. இனி எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. நேரம், பணம், அனைத்தும் எனக்கு தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கன்னி குழந்தைகளுக்கும் டோக்கன் கொடுக்கணும். முக்கியமாக ரெண்டாவது, அந்த டோக்கன் கொடுத்த அளவுக்கு உள்ள துணியை கொண்டு வரணும். துணி கிடைக்க மாட்டுக்கு, அதுதான் இப்போ பிரச்சனை. அதாவது தெய்வங்கள் என்னை சோதிக்கிறது என்பதை நான் நன்கு உணர்கிறேன். அதாவது 3000 பேருக்கு சேலை கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். இந்த வருஷம் 30ஆவது வருஷம் என்பதனால் திடீர்னு அத்தை உத்தரவு குழந்தைகளுக்குன்னு தோணிட்டு. குழந்தைகளுக்கு தோணுன்னா ஒரு 1000 ட்ரெஸ்ஸை அடின்னு சொன்னால் அடிக்க முடியாதுங்கிறான் மில்காரன். பல ஹோல்சேல் வியாபாரிகள்கிட்ட கேட்டால் ஒரே சைஸு கிடையாது, வேணால் 1ஆவது நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் 11ஆம் நம்பர் வரைக்கும் வேணால் வாங்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு அத்தைகளின் வயது 11, 12. அதை ஏன் பண்ணி தான் வைக்க முடியும். பெரிய சிரமத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன். இன்னும் துணி கன்ஃபார்ம் ஆகிட்டா தச்சிட்டானான்னு கூட தெரில. அட்வான்ஸ் கூட அவர் கேட்கல. தச்சிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த வருஷ திருவிழா. இந்த வருஷ திருவிழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 8000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தேன். கன்னி குழந்தைகளை அழைக்கவில்லை என்றால் 3000 சேலை கொடுக்கும் பொழுது நிறைய மக்கள் வந்து விடுவார்கள். சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதை விட இது சிறப்பு. ஏன்னா கன்னி குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அப்படி கன்னி குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் சந்தோஷத்தை பார்க்க இயலும். இப்போ ஒரு பெரிய பொம்பளை கொடுக்கணும், இந்த கலர் சேலை வேண்டாம், அந்த கலர் தாங்க, அந்த கலர் வேண்டாம், இந்த கலர் தாங்கன்னு கேட்க வாய்ப்பு உண்டு. ஆனால் குழந்தைகள் அப்படி அல்ல. கொடுத்ததை அணிந்து கொண்டு அதை பார்த்து ரசித்து கொண்டு சிரித்த முகத்துடன் வெளியில் வரும்பொழுது அதுதான் ஆசீர்வாதம். மகிழ்ச்சி உறவை மீண்டும் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைங்கண்ணா, வணக்கம்ண்ணா. அண்ணங்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்ண்ணா. ஆனால் போன வருஷம் நம்ம சாமி கும்பிட்ட மாதிரியே ஆடி 3ஆம் தேதியே நான் சாமி கும்பிடலான்னு நினச்சிருக்கோங்கண்ணா. அதுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நேற்று நான் அம்மா கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோன்னா அதே ஆடி 3 வந்துருச்சுங்கண்ணா. அதனால் நாளைக்கு சாமி கும்பலான்ட்டு இருக்கோண்ணா. ஆனால் கடைசி நேரத்தில் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. முடிஞ்ச அளவுக்கு வாங்கண்ணா, வர கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணா. எப்போவுமே நான் கடைசி டைத்தில் தானே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். மகிழ்ச்சி அம்மா, நீங்கள் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிருப்பீங்க. எல்லோரும் வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படியே கூப்பிடுங்க. என்னால் என்றைக்கு வர முடியுதோ அன்றைக்கி கண்டிப்பாக வருவேன். மகிழ்ச்சி அம்மா. கன்னி தெய்வம் துணை மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இந்த வருஷம் விசேஷம்னா எப்படி சொல்கிறது, ரெட்டிப்பான ஒரு சந்தோஷம்னா 6 வருஷம் கழித்து நான் திரும்ப கன்சீவ் ஆகிருக்கேங்கண்ணா. நான் வீட்டளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் எதுவும் போய் செக் பண்ணல. அதனால் யார்கிட்டையும் சொல்ல முடியல. அப்பா அம்மா வீட்டில் அவர்கிட்ட மட்டும்தான் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது கேட்டோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எனக்கெல்லாம் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைண்ணா. இந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ மாற்றம் தெரியுமாண்ணா என்னோட லைஃப்ல. இதெல்லாம் கண்ணியமா இல்லைன்னா வாய்ப்பே இல்லைண்ணா. மகிழ்ச்சி அம்மா. இதைத்தான் மக்களிடத்தில் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு விசேஷங்களையும் கண்டறிய முடியும், ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கன்னி தெய்வம் உங்களோடு இருந்தால். இந்த வார்த்தையை கூறும்பொழுது இவ்வளவு நேரம் பேசும்பொழுது என்னுடைய உடல் சிலிர்க்கவில்லை. இப்பொழுது இந்த சகோதரியின் குரலை கேட்டு, அவளுடைய குமுறலை கேட்டு, அவளுடைய சந்தோஷத்தை கேட்டு இங்கே நான் பதிலளிக்கும் பொழுது என்னுடைய உடம்பு சிலிர்க்கிறது. மகிழ்ச்சி அம்மா.
இன்னும் பல அதிசயங்களை காண்பாய். உன் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கையில் நீயும் அதை இருந்து ரசிப்பாய் என்பதை கூறிக்கொண்டு உன் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் அடுத்த ஆடியோக்கு செல்கிறேன். சரிண்ணா, நான் இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேண்ணா. இந்த வருடம் மட்டுமல்ல, இனி வரும் வருடங்களிலும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த வருஷம் நான் மறுபடியும் தனியா சாமி கும்பிட்றேன்னு நினைச்சா மட்டும்தான் நான் வருத்தமா இருக்கு. ஒரு எல்லாமே செய்யறாரு, வராங்க போறாங்க, ஆனாலும் சாமிங்கிறதுல இன்னுமே ஈடுபாடு நல்லபடியாக அனைத்தும் நடக்கும் என்று கூறிக்கொண்டு கலங்க வேண்டாம், கன்னி தெய்வம் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னியம்மா ஒவ்வொரு நிமிஷம் என் கூட இருக்கிறாங்க. எல்லா அற்புதம் செய்யறது என்னால உணர முடியும்னா, ஆனா அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்னா, அவங்களுக்கான தேவைகளை கரெக்டா செய்யறேன்னான்னு எனக்கு கரெக்டா தெரியலண்ணா. ஏதோ என்னால முடிஞ்சது செய்யறேன், ஆனா எனக்கு இன்னுமே அவங்களுக்கு செய்யறதுல ஒரு திருப்தியே வர மாட்டேங்குது. நல்லா செய்யறேன்னா இல்லையா, என்ன அவங்கள ஏதோ குறை வச்சிருக்கேன்னா, அந்த அம்மா எப்ப நம்ம கிட்ட பேசுவாங்க, ஏதாச்சும் நம்மள்ட்ட கேட்பாங்களா சொல்லுவாங்களான்ட்டு ஒரு ஏக்கத்திலே இருக்காங்கண்ணா. இந்த ஏக்கம் நியாயமானது. ஆனால் நம்ம குறை வச்சுருக்கோமா, நம்ம சரியாக செய்கிறோமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய குழந்தைகளுக்கு வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வண்ணம் செய்யும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அங்கே குறையே இருந்தாலும் அதை பெரிதாக கருத மாட்டார்கள். நீங்கள் என்னுடைய வழியில் பின்பற்றி வாரீங்க, கண்டிப்பாக குறையில்லாமல் தான் வழிபட்டு கொண்டிருப்பீர்கள். அதுக்காக 500 கிலோ பழம் போட்டு தான் கும்பிடணுமானா கிடையாது. 5 பழம் வைத்து கூட வழிபடலாம். மகிழ்ச்சி அம்மா, நீங்கள் அவங்களுக்கு நிறைவாக செஞ்சுருக்கீங்க, அதனால தான் உங்கள் வயிற்றை அவங்க நிரப்பியிருக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் கொடி வளருவதற்கும் தன் கொடி பிள்ளைகள் இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்ததுனால தான் உங்களுக்கு 6 வருடங்கள் கழித்து குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி அம்மா, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். சாமி, என் பேரு ராணி. எனக்கு ஊர் செட்டிக்குளம், பாளையம் செட்டிக்குளம். நாங்கள் எங்கள் மாப்பிள்ளை வழியில் எங்கள் மாமனார் வழியில் கும்பிட்டுருக்காங்க, கன்னி தெய்வம் கும்பிட்டுருக்காங்க போல். நான் முடிஞ்சு வந்துடுறது கிறிஸ்டினில் தான் இருக்கோம். நாங்கள் அப்படி கும்பிட்டதே இல்லை, எங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்போது எனக்கு 3 பொண்ணு இருக்குது. என்னென்னா இந்த குடுகுடுப்புக்காரன் அவங்களாம் வந்தாங்கன்னா அப்படி கண்ணி நிற்கின்னு சொல்லுதாங்க. எங்களுக்கு அதை எப்படி கும்பிடணும் என்னன்னு தெரில. நாங்கள் வாசலில் நின்று கண்ணி அடுதுன்னு சொல்லுதாங்க. எங்களுக்கு எப்படி கும்பிடணும் என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை வீடுனா நாங்கள் இருக்கிற வீடு கன்னி முக்குன்னா அந்த கன்னி முக்கு அதில் பாத்ரூம் இருக்கு. அப்போ நாங்கள் எப்படி எங்கே வச்சு கும்பிட? எங்கள் வீடு 2 ரூமா இருக்கு. 2 ரூம்னா அதில் வெளியே திராசை மாதிரி இருக்கு. அது நம்ம வெளியே வாசல் வெளியே போற இடம் தான். அதுல ஒரு கன்னி முக்கு இருக்கு, அதுல வச்சு கும்பிடலாமா? உள்ள பெரிய வீட்டுக்குள்ளனா கன்னி முக்குல பாத்ரூம் இருக்கு. அதனால எங்களுக்கு எப்படி கும்பிடணும், நாங்க கும்பிடலாமா என்ன எப்படி கும்பிடணும் எங்களுக்கு தெரியும். கும்பிடலாமா என்ற வார்த்தை வேண்டாம், கண்டிப்பாக கும்பிட வேண்டும். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறதாக நீங்கள் கூறினீர்கள். மிக விரைவில் சொந்த வீடு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் நான் நேருக்கு வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அம்மா. இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வீடியோ காலில் வாங்க, அந்த வீட்டின் அமைப்பை பார்த்துவிட்டு சரியான இடத்தில் வைத்து வழிபட நான் காட்டித்தரேன். ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட அந்த கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். மதங்கள் கிடையாதம்மா கன்னி தெய்வத்திற்கு. எந்த மதத்தை சார்ந்தவர்களும் கும்பிடலாம். நம் வீட்டு குழந்தை, நம் முன்னோர், அவர்களை வழிபடுவதற்கு மதம் ஒரு தடையல்ல என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். உங்க சேனல் பார்த்தோம், அதுல ஆடி மாசம் கும்பிடலாம்னு போட்டிருந்தீங்க. அதான் அப்படின்னா இன்னைக்கு கும்பிடலாமா என்னன்னு கேட்குதான் உங்களுக்கு கால் பண்ணோம். ஐயா, இதுக்கான பதில் எப்போ வரும்? நம்ம சேனல் எப்போ போடுவீங்க? அப்புறம் இது எப்படி கும்பிடணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்க ஃபுல்லாவே கிறிஸ்டின் அப்படிங்கிறனால எங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது சுத்தமாவே. என்னன்னா பிள்ளைங்க காரியங்கள்லாம் தடையா இருக்கு. நீங்கள் கிறிஸ்தவ முறைப்படியே கும்பிடலாம். பத்தி, சூடகம், சாம்பிராணி, விபூதி எதுவும் தேவையில்லை. ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து 4 முக விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பு. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். திருமண தடைகள் இருந்தாலும் சரி, நோய் நொடிகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கன்னி தெய்வத்திடம் உங்கள் வேண்டுகோளை வையுங்கள். அனைத்தையும் சரி செய்து தருவார்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். அதனால இப்படி குடுகுடுப்பு வர 2-3 டைம் சொன்னாங்க. நாங்கள் அதை பெருசா எடுக்கல, அது எப்படி உண்மையா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நடக்கிறதா பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி நம்ம கும்பிடுவோம்
எப்படி கும்பிடணும்னு கேட்டுட்டு கும்பிடுவோம் அப்படின்ட்டு பக்கத்துலலாம் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சும்மா செம்பில் தண்ணி வச்சு நீ நினச்சி கும்பிடு அப்படின்னாக்க, அதுவுமே நமக்கு உள்ளே வந்துட்டா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அதான் உங்கள் சேனல் நேற்று தான் நான் பார்த்தேன். நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எங்களை கைட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. இது எப்போ இதுக்கு பதில் நீங்கள் தருவீங்க? மகிழ்ச்சி அம்மா. நம் சேனலில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளையும் கேளுங்கள். கன்னி தெய்வம் என்றால் என்ன, கன்னி தெய்வத்தின் சக்தி என்ன, கன்னி தெய்வத்தின் வேகம் என்ன, அனைத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எங்களுக்கு வந்து பயமா இருக்கு, ஏதாவது தப்பா நம்ம பண்ணிடக்கூடாது, அப்புறம் அதுவே நம்ம தப்பா இருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு அது சுத்தமா ஐடியா இல்லை. அதனால சொல்லி நியாயமான பயம்தான். தவறாக வழிபட்டு விட்டு வேறு ஏதாவது வந்து விட்டால் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்பெல்லாம் தோணுதோ ஒரு கன்னி முக்கில் மெழுகுத்திரி வச்சு கூட இப்போதைக்கு கும்பிடுங்க. பிறகு காலம் சொந்த வீடுகள் வரும் பொழுது முறைப்படி எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க உங்க கையால் எடுத்து கொடுத்த விளக்கு இப்பதான் அந்த விளக்கு தீபம் ஏத்துறதுக்கு எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதுல அம்மா சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி விளக்கு எங்களுக்கு நேற்று நாங்க போனோன்னே எங்களுக்கு கரெக்டா எங்களுக்கு அதே மாதிரி விளக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க அந்த மாதிரி விளக்கு எனக்கு கரெக்டா எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஆமா, அதாவது எனக்கு வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. நான் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், என்ன செய்யறேன்னு தெரியல. கம்பெனில ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, என் ஃப்ரெண்டு தான். எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சொன்னேன், திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்குலாம் வந்திருக்காரு, வீட்டுக்குலாம் வந்து பார்த்துருக்காரு, வந்து கும்பிடுவாரு. திடீர்னு ஃபோன் பண்ணி இது என்னால் முடிஞ்சது, ஏதோ அவங்களுக்கு ஒரு பிள்ளையா இருந்து ஏதோ என்னால் முடிஞ்சது நான் அவங்களுக்கு செய்கிற பாக்கியம் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ நீங்கள் அப்போ கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இது எங்களால் ஏதோ என்னால் என் கையால் அவங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், அம்மாவுக்கு பிள்ளையா இருந்து நான் அவங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரு தான் ஒரு பிள்ளையா அவங்களுக்கு நான் அந்த பாக்கியம் செஞ்சதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாருங்கய்யா. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. அது கரெக்டா ஆடி மாசம் ஆடி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு. 3 அம்மாவும் இப்போ சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. மனசுக்கு தோணுது இதான் சரி, நம்ம விளக்கு வச்சு கும்பிடுறோம், பொங்கல் வச்சு கும்பிடணும்னா இன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சிருக்கீங்க. அடுத்த எப்பயும் போல பாவாடை சட்டையெல்லாம் எடுத்து வச்சு கும்பிடணும்யா. எல்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதம். நம்ம ரூபினி அலைஹிஸ்ஸலாமோட ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம். நம்ம ரூபினி அலைஹிஸ்ஸலாம் ஆசீர்வாதம், உங்கள் ஐயாவோட ஆசீர்வாதம். அடுத்த பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்யா, நல்லா இருப்போம். கன்னி தெய்வமே துணை. ஏன் நீங்க சொன்ன மாதிரி இந்த போட்டோ எடுத்து அனுப்புறீங்கயா. மகிழ்ச்சி ஐயா. மதுரை பிள்ளை மகிழ்ச்சி கார்த்தி, நல்லபடியாக கும்பிடு. நீ நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வந்திருக்கிற, காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிற. உன்னுடைய தந்தையை வைத்து பிரச்சனை, உங்கள் தாயை வச்சு பிரச்சனை, வீட்டில் மிகப்பெரிய நோய் நொடி அனைத்தையும் சந்தித்து விட்டாய். கவலைப்படாத, நல்லதே நடக்கும். மகிழ்ச்சி, நல்லபடியாக வணங்கி வாங்க, பார்த்துக்கலாம். சொந்த வீடு வரட்டும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். தெய்வம் துணை. அத்தை தெய்வங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் முடிஞ்சு 4 என்னாச்சு, இப்போ தான் ஆடியோவை கேட்கேன். நன்றி. எங்கள் கன்னி தாய்களின் தலைமகன் எங்கள் அப்பாவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் நன்றியுடன் உங்கள் அன்பு மகள் ராதிகா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு கொடுத்த சொத்துக்கள் நீங்கள். அதனால தான் நேற்றைய ஸ்டேட்டஸில் கூட வச்சேன், என்னுடைய சொத்துக்களே நீங்கள் தான் என்று. என்னுடைய உறவுகள் தான். மகிழ்ச்சி, உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. அண்ணா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி அம்மா, நன்றி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். எங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். உங்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை கன்னி தெய்வத்தோட ஆசீர்வாதமும் நீங்கள் மேலும் மேலும் தொழிலையும் சரி, உங்களோட மேலும் மேலும் உங்கள் ஊர்லேயும் சரி நீங்கள் வளர்ந்துக்கிட்டே வரணும்னா நான் எல்லா கன்னி தெய்வத்திட்டையும் வேண்டிக்கிறேன். நம்ம அத்தைகளோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கும் உண்டு. மகிழ்ச்சி அம்மா, மிக்க நன்றி. அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா ஆடி பிறந்துருச்சு. இங்கே நம்ம வீட்டில் உள்ள கன்னியம்மாவுக்கு உங்கள் கையால் ட்ரெஸ்ஸு மற்ற ஜாமான் எல்லாம் நீங்கள் தானே வாங்கி கொடுக்கணும். அந்த 21 பொருளும்
நான் எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் கொரியர் பண்ணி விடுங்க, நான் காசு போட்டு விட்டுறேன்னா, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையினால் வரணும்னா, போன வருஷம் நான் வந்தப்பயே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா நான் கொரியர் பண்ணிடுறேன்ட்டு. அதனால தான் நான் கேட்குறேன். எனக்கு நீங்கள் கொரியர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம கன்னியம்மாவுக்கு நான் கொலுசு எடுத்துட்டேன்னா, அவங்க அந்த கொலுசை போட்டுட்டு நம்ம வீடெல்லாம் சுற்றி வரணும்னு எனக்கு ஆசை. ஜல்லு ஜல்லுன்னு அந்த சவுண்டு கேட்கணும். அவங்கள பார்த்து பேச தான் முடியலை. அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் வலம் வர்றதையாவது நான் உணரணும்னு ஆசைப்பட்றேன். மகிழ்ச்சியம்மா, நிச்சயமாக அது நடைபெறும். மகிழ்ச்சி, நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் நடப்பதை நீ உணர்வாயம்மா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு அந்த கன்னி தெய்வத்துக்குள்ள பொருட்கள் நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேன். இன்னொன்றும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆடி மாதம் பிறந்ததிலிருந்து என் கன்னி வழி குடும்ப உறவுகள் அனைவருமே எங்கெங்கெல்லாமோ இருந்து நம்ம கடைக்கு வந்து அத்தை கடையில் தான் ஜவுளி எடுக்கணும்னு சொல்லி வந்து கன்னி தெய்வத்திற்கும் எடுத்துக்கொண்டு தீபாவளியையும் பொங்கலையும் கொண்டாடிய பிள்ளைகள் கன்னி தெய்வ பூஜையை கொண்டாட அன்று புத்தாடைகள் உடுத்தி கன்னி தெய்வத்தை வழிபட்டதையெல்லாம் நினைத்து பார்க்கையில் மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த கரையிருப்புங்கிற ஊர்லேருந்து ஒரு காவல்துறை உறவு, அவருடைய பையனும் காவல்துறை தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். அவங்க வருகை தந்து மொத்த குடும்பத்துக்கும் துணி எடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கன்னி தெய்வத்தின் துணியை தனியாக வையுங்கள் என்று கூறினேன். தனியாக வைத்துக்கொண்டு இங்கேயும் துணி எடுக்கிறாங்க. ஐயா, நாங்கள் தீபாவளி பொங்கலெல்லாம் நம்ம மறந்துடுறோம். கன்னி பூஜை அன்னைக்கு, கன்னி திருவிழா அன்னைக்கு எல்லாரும் புத்தாடை உடுத்து நின்று வழிபடலாம் என்று நினைக்கிறோம். மத்தாப்பு கொளுத்தி குலவானம் கொளுத்தி நாங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஆசைப்படுகிறோம் என்று கூறினார்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ அருமையான சிந்தனை. அதாவது தன் கன்னி தெய்வங்களை வழிபடும் பொழுது நாம் அனைவரும் புத்தாடையோடு நின்று வழிபட வேண்டும் என்பது மிகச்சிறந்த சிந்தனை. இந்த வாய்ப்பு எல்லா கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்போ நானெல்லாம் அப்படி தான். நம்ம வீட்டில் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய நாளில் நம்மளும் ஒரு புத்தாடையில் தான் நிற்போம். என்னுடைய உறவுகள் அனைவரும் யூனிஃபார்ம் ஒரு போல் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர் முன்னக்கூட்டியே சொல்லி யூனிஃபார்ம் எடுக்கும் பொழுது நானும் அவர்களோடு சேர்ந்து ஒரு யூனிஃபார்ம் எடுத்துக்கொள்வேன். நான் கலர் சட்டையே போடுறதில்ல, எப்போவுமே ஒயிட்டு தான். ஆனால் நம்ம பிள்ளைகள்லாம் கலரில் இருக்கிறதுனால நானும் கலரில் இருப்பேன், அவங்களா ஒரு போல் இருப்பேன். அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒயிட் ஷர்ட்டில் இருங்க, நாங்கள்லாம் கலரில் இருக்கோன்னு சொல்லுவாங்க. நான் உங்களில் ஒருவன் என்பதை காண்பிக்க இது ஒரு வாய்ப்பு என்பதனால் நானும் அதே கலர் சட்டையில் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். இந்த கன்னி தெய்வ குடும்ப உறவுகள், நான் கன்னி தெய்வங்களுக்காக இங்கே உழைத்து கொண்டிருந்தாலும் கன்னி தெய்வ பிள்ளைகள் நம் கடையை தேடி வருகை தந்து அதுவும் அந்த கன்னி தெய்வங்களுக்கு தேவையான பட்டுப்பாவடைகளை எல்லாம் எடுத்து வழிபட்டு வருவது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. சிலரால் வர முடியல, அவங்கெல்லாம் கொரியரில் அனுப்ப சொன்னாங்க. நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறோம். ஒரே ஆள் 5 பட்டுப்பாவடை சட்டை, ஒரே ஆள் 7 பாவடை பட்டு சட்டை, இப்படி ஒவ்வொருத்தராக கேட்டு வாங்குகிறாங்க. மகிழ்ச்சி உறவுகளை. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வங்களே துணை. ஐயா, உங்கள் அன்பு கன்னி தெய்வ பிள்ளைங்களுக்கு என்னைக்கு இருக்குங்க. என்னைக்கு உங்க வாக்குப்படி நாங்கள் போன வழியில என்னைக்கு நாங்கள் நடத்துவோங்க. சத்தியங்க. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை. தாத்தா, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிமா. இது எந்த ஊர் பேத்தி? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா நேத்து நான் பேசும்போது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்னு சொன்னேன்னா, ஆனா இன்னைக்கு தானே கரெக்டா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அது 3 மடங்கு சந்தோஷம்னா. அண்ணனோட பிறந்த நாள் அன்னைக்கு போன வருஷமும் நான் வீட்டில் சாமி கும்பிட்டுருக்கேன். நான் இன்னும் வருஷம் ஃபுல்லாக ஆடி 3 தான் நான் சாமி கும்பிட போகிறேன். போன வருஷம் ஆடி 3 கும்பிட்டலாம், ஆடியிலே கும்பிட்டலான்னு போன தடவை ஆடியில் கும்பிட்டோன்னா, இந்த தடவை கன்னியம்மா கிட்ட கேட்டுட்டு ஆடி 3ன்னு சொல்லி உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் ஆடி 3, இனிமேல் வருஷம் ஃபுல்லாகவே ஆடி 3ங்கிற ஒரு மைண்டு ஃபிக்ஸில் வந்துட்டோன்னா, அப்புறம் திடீர்னு நீங்கள் ஆடி 3ஆம் தேதி நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் மறுபடியும் ரீகால் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. உங்களோட பர்த்டே அன்னைக்கே நாங்களும் வீட்டில் கன்னியம்மா பர்த்டேவே கொண்டாடுறோண்ணா. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. அதில் இன்னொரு சந்தோஷமும் இருக்குது. நீ பேசும்போதெல்லாம் ஏதோ சலங்க சத்தம் கேட்குது. அது உன் பிள்ளை தான் அங்கே விளையாண்டுட்டுருக்கு. ஆனால் எனக்கு கன்னி தெய்வமே விளையாடுவது போன்று தோன்றுகிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. சாமி அம்மா போய்க்கோ, கண்டேத அம்மா போய்க்கோ. பூபிசா லைசா அம்மா தோலாய்
தான் சொன்னேன். சலங்கை சத்தம் கேட்கிறது, உன் குழந்தை என்று நினைக்கிறேன், அது கன்னி தெய்வமாகவே நினைக்கிறேன் என்று கூறினேன். அடுத்த அடியே அந்த வார்த்தை வருது, குழந்தையோட குரல். ஆச்சரியம், மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். எங்கள் அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. கன்னி தெய்வமே துணை, ரூபினிசா லைசால் அம்மாக்களும் துணை அண்ணா. மகிழ்ச்சி. உங்களை போன்ற உறவுகளை தந்த கன்னி தெய்வங்களுக்கு நன்றி. என்னை வாழ்த்த எத்தனை உறவுகளை தந்திருக்கிறார்கள். எனக்கு வந்த ஆடியோவும் வீடியோவும் எண்ணற்ற வீடியோக்கள், அதையெல்லாம் நான் நம்மளுடைய சேனலில் போடணும்னு நினச்சேன். நான் அப்புறம் அப்படி இருக்கிற பிஸியில் விட்டுட்டேன், போடாமல். போட்டிருந்த சேனல் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அன்பு அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. அண்ணா, நீங்கள் 100 வயசு வரலும் எப்போவும் எங்களுக்கு அண்ணனா இருப்பீங்கண்ணா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுண்ணா. நம்ம கன்னி தெய்வங்கள் துணையால் ருபினிசாமா லைசாமா அத்தைங்கள் கன்னி தெய்வம் துணை, என் தனலட்சுமி கன்னி தெய்வம் துணை அண்ணா. அவங்களுடைய துணைகளால் நீங்கள் எப்போவுமே 100 வயசு வரலும் எங்கள் கூடவே இருப்பீங்க அண்ணா. எப்பா 100 வயசு வரை வேணுமாப்பா? இப்போவே முடியலையப்பா, கண்ணை கட்டுது. தேவையான அளவு வயது, இந்த தேகத்தில் பலம் இருக்கும் வரை, அடுத்தவர் கையை எதிர்பார்க்காத வரை, அந்த தெய்வங்கள் எந்த நேரம் எவ்வளவு காலம் என்னை வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள். என் கடமைகளெல்லாம் நிறைவாக செய்து கன்னி தெய்வங்களை உலகறிய செய்துவிட்டு என்று சரி, அது வேண்டாம், அனைத்தும் கன்னி தெய்வம் அறிவார்கள். மகிழ்ச்சி அம்மா, நன்றி. 100 வயசுங்கிறது கொஞ்சம் ஓவர் தான், பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை, ஹாப்பி பர்த்டே மாமா. குழந்தைகளின் மழலை சொற்களில் நினைந்து கொண்டிருக்கிறேன். 19ஆம் தேதி என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். இன்று தான் இதை கேட்கிறேன். நான் கன்னி தெய்வத்தின் பதிவு என்று தான் இங்கே ஃபார்வர்ட் செய்திருந்தேன். ஆனால் அனைத்தும் வாழ்த்து மடலாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்த்துக்களுக்கு கோடி பொன் கொடுத்தாலும் ஈடாகாது. அண்ணா கன்னி இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணைன்னு சொல்லி ஒரு சிரிப்பு. அப்படி சிரிச்சுட்டா இருந்தால கன்னி தெய்வம் துணை. மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சி. எத்தனை குழந்தைகள் வாழ்த்துகிறது. இதுவே மிகப்பெரிய சொத்து. கன்னி தெய்வம் துணை அண்ணா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. நைட்டு நீங்கள் கனவுல வந்தீங்கண்ணா. ஆனால் பிறந்த நாள்ன்றதை நான் மறந்துட்டேன். ஆனால் ஒரே கூட்டம், ஒரே நல்ல ஒரு விழா மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வீடியோ பார்த்தவொன்னே தான் எனக்கு ஞாபகமே வருதுண்ணா. ஆனால் நைட்டே நீங்கள் கனவுல வந்துட்டீங்கண்ணா. அப்பா கன்னி தெய்வம் துணைப்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. அப்பா என்னோட ஸ்டேட்டஸ் பாருங்கப்பா ப்ளீஸ். ஸ்டேட்டஸ் பார்க்காமே இருப்பேன், அனைத்தையும் பார்த்து விட்டேன். அதற்கு முன்னதாக பேசிய மௌலிவாக்கம் உறவு, மகிழ்ச்சியம்மா, உங்களுடைய வாழ்த்துக்கும் நன்றி. நம்மை சுற்றி எப்பொழுதும் மனிதர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள், தெய்வங்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சியம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அதுவும் விழான்னா பெரியவங்களும் இருக்காங்க, நிறைய சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கண்ணா. அதனால் கன்னி சின்ன பிள்ளைகள் என்றாலே கன்னி தெய்வம் தானே. நம்மை சுற்றி எப்பொழுதும் தெய்வங்கள் இருப்பார்கள். எல்லாருமே எல்லாம் கூட இருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியுதுண்ணா. கன்னி தெய்வம் துணையண்ணா. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி அம்மா. அண்ணா வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் உம்மை. அண்ணா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரூபினிஷா லைசால் அத்தைகளின் நல்லாசையுடன் மற்றும் எங்கள் கன்னி தெய்வங்கள், உலக கன்னி தெய்வங்களின் ஆசையுடன் நீங்கள் நீண்ட நாள் நலமுடன் வாழ கடவுளை வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் தங்கை ஆவடியில் இருந்து. மகிழ்ச்சி அம்மா, எத்தனை வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். ஹாப்பி பர்த்டே. ஓடு. ஹாப்பி பர்த்டே தாத்தா. அற்புதமான வாழ்த்துக்கள் வந்து கொண்டே இருந்திருக்கிறது. நான் இதை ஆடி 3ஆம் தேதி பார்த்திருக்க வேண்டும். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அடுத்த ஆடியோவை கேட்போம். ஐயா வணக்கங்க ஐயா. என் பேர் மாலா. நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா. எனக்கு சுரேஷுங்கிறவர் தான் உங்களை அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த கன்னி தெய்வத்தை எப்படி வழிபடணும் என்ன ஏதுன்னு உங்கள் மூலியமாக நான் அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்து நான் அந்த மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். முன்ன என் வீட்டில் இருந்த பிரச்சனையோட இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. எங்களோட கடன் கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு நாங்கள் கொஞ்சம் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம்.
எங்கள் வீட்டுக்காரால தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. குடிச்சிட்டு எவ்வளவோ கடன் கஷ்டம் எல்லாத்தையுமே நாங்கள் இழந்து நின்னோம். இப்போ அந்த தெய்வத்தை வழிபட்டதுலேருந்து தான் நாங்கள் அந்த கடத்துலேருந்து மீண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு என் புருஷன் குடிக்கிறது கிடையாது. நல்லபடியாக என்னை பார்த்துக்கிறாரு, என் பிள்ளைய பார்த்துக்கிறாரு, எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. நாங்கள் நல்லபடியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னையும் அந்த அம்மாவை நல்லபடியாக வழிபட்டு நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துருச்சுங்கய்யா. உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் அதை நடந்துக்கிட்டு இருக்கோம். எங்களால் அவங்கள முறைப்படி இன்னும் அவங்கள முறைப்படி உள்ளே எடுத்து வணங்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு வசதி எங்கள்கிட்ட இல்லை. அதுவும் எங்களுக்கு சீக்கிரமாக அந்த அம்மாவே அமைச்சு கொடுக்கணும். இன்னமும் கண்டிப்பாக அமைத்து தருவார்கள். இப்போ தான் சொன்னீங்க கடன்லாம் அடைபட்டுட்டு வருதுன்னு. இன்னொரு 6 மாதம் நிம்மதியாக உழைச்சிட்டோன்னா கை நிறைய காசு வந்துடும். கன்னி தெய்வத்தை எடுக்கக்கூடிய நேரமும் வந்துடும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். உங்களை போன்ற நிறைய உறவுகளுக்கு வழிகாட்டி இன்று நிறைய உறவுகள் இப்படி நல்ல வார்த்தைகளை கூறும் பொழுது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. நம்ம ஒரு வழிகாட்டி இருக்கோம், அவங்க அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வராங்க, இப்போ நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நிம்மதியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை கன்னி தெய்வ வழிபாட்டில் தான் இருக்குது. பார்த்துடுங்க, அந்த வார்த்தை எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பொதுவா நானுமே சாமி கும்பிடுவேன். ஆனா ரொம்ப இந்த சாமி வந்து ஆடுறவங்க நம்புறது, சாமி அது செய்ய இது செய்ய அப்படிலாம் நான் வந்து ஒரு நம்பிக்கையே எனக்கு கிடையாதுங்க ஐயா. ஆனா சாமி கும்பிடுவேன். ஆனா நான் முதன்னு இந்த கன்னி தெய்வ அம்மா வந்து நான் வணங்க ஆரம்பிச்சதுங்கிறது வந்து என்னோட புருஷனோட விஷயத்துல இருந்து தான். என் புருஷன் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பண்றாரு, எங்கேயோ குடிச்சிட்டு இருக்காரு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த அம்மா எனக்கு அந்த அறிகுறி காமிப்பாங்க. என்னை வந்து வீட்டுல என்னைய வந்து உட்காரவே விட மாட்டாங்க. அந்த பள்ளி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ நடக்குதுன்னு எனக்குள்ள ஒரு பதட்டம் உண்டாகும். நான் அப்பவே நான் நினைச்சுப்பேன், ஆகா இன்னைக்கு எங்கேயோ ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு. அந்த மாதிரி என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது, அவர் ஏதோ ஒண்ணு பண்றாருன்னா அவங்க எனக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து அவங்களுக்கு துணையா நின்று அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னா என்னோட பையன், அதாவது எங்க வீட்டுக்காரங்களுக்கு அவங்க துணையா இருந்தது போக இப்ப என் பையனுக்கும் அவங்க துணையா இருக்காங்க. என் பையனுக்கு ஒரு பிரச்சனை, என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னா அது என்னைய எழுப்பிடுறாங்க அவங்க டக்குன்னு. ஒரு டைம் வந்து நாங்க நைட்ல தூங்கிட்டு இருக்கோம், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கோம். அவனோட கன்னத்து மேல பூரா நல்ல பெரிய பூரா போய்கிட்டு இருக்கு. யதார்த்தமா நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன், செல்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா யதார்த்தமா அப்படி செல்ல திருப்புறேன். அந்த இருட்டுலயே அந்த பூரா என் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு, ஆனா என் பிள்ளைய அது எதுவுமே செய்யல. டக்குன்னு பிள்ளைய தூக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை அடிச்சு வெளில போட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு டைம் அவனோட கையில பூரா ஏறிட்டு இருக்கு. அதுவும் நல்ல தூக்கத்துல திடீர்னு முழிச்சு, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு முழிச்சு எழுந்துச்சு செல்லுல டார்ச் லைட் அடிச்சு அவனை பாக்குறேன், அவன் கையில அந்த பூரா இருக்கு. அப்பயும் அவனை அது கடிக்கல. அப்பயும் அந்த அம்மா தான் என்னை வந்து எழுப்பி விடுறாங்க. அதே மாதிரி ஒரு டைம் என் வீட்டுக்காரங்க வந்து ரோட்ல ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணி நல்லா தூங்கிட்டு இருந்தானா. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் அனுபவம் ஐயா. நான் தூங்கிட்டு இருக்கேன், நைட்டு 12 மணி திடீர்னு என்னை எழுப்பி யாரோ அங்க பாரு ஜன்னல்ல பாரு அப்படிங்கிறாங்க. நான் எழுந்திருச்சு திடீர்னு ஜன்னல்ல பாக்குறேன், எங்க வீட்டுக்காரங்கள 4-5 பேர் அழைச்சிட்டு வர்றாங்க தள்ளிட்டு. திடீர்னு ஓடி போய் என்ன நடந்துச்சு என்னன்னு கேக்குறேன். இது மாதிரி அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பையில இருந்துதான் அந்த அம்மாவை நான் வந்து ஆகா ஏதோ ஒரு ஆத்ம சக்தி நம்ம வீட்டுல இருக்காங்க, நம்ம புருஷனுக்கு நம்ம பிள்ளைக்கு துணையா இருக்காங்கிறத நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த சுரேஷுங்கிறவர், அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் மூலியமா நீ அவங்கள வணங்கு உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட வழிகா சரி நம்ம கும்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் நாங்க கும்பிட ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடியும் நாங்க கும்பிடுவோம். எப்படின்னா நாங்க அவங்களோட போட்டோ வச்சு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்களுக்கு சாமி கும்பிட்டு அப்படி செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இவர் சுரேஷ் மூலியமா தான் நீங்க வழிகாட்டினபடி நாங்க இப்ப கும்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப என்னோட வாழ்க்கையில ரொம்ப சேஞ்சஸ் இருக்குங்க ஐயா, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நான் இப்ப 4 பேர்கிட்ட நான் சொல்றேன் இதே மாதிரி எனக்கு அவங்களை கும்பிட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நல்லாதான் நடக்குது, இனியும் எங்களுக்கு நல்லாதான் நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேங்க ஐயா. அந்த தெய்வம் எப்பவுமே எங்களுக்கு துணை இருப்பாங்கிற நம்பிக்கையும் எங்களுக்குள்ள வந்துட்டுங்க ஐயா. மகிழ்ச்சி அம்மா. உங்களுக்கு
வழிகாட்டும் ஒரு பாக்கியத்தை இந்த கன்னி தெய்வங்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த சுரேஷிடமே கேளுங்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி. முதலில் அவர் எவ்வாறு இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒருவரிடம் கொத்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தார், அதாவது வீடு வேலை பார்ப்பவர். அந்த வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த கன்னி தெய்வத்தை அறிகிறார், என்னை தொடர்பு கொள்கிறார். இன்றளவும் எனக்கு ஒரு சிஷியனாகவும் குழந்தையாகவும் பிள்ளையாகவும் இருக்கிறார். கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அவருக்கு மட்டும்தான் நம்பிக்கை, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் அதிக நம்பிக்கை இல்லை. ஆனால் கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்து வழிபாடுகளை செய்து இன்று அவர் தனியாக கான்ட்ராக்ட் எடுக்கும் அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவர் உயிர் என்றைக்கோ போயிருக்கும். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்தித்தார், ஒரு அடிபடாமல் வெளியே வந்து உட்கார்ந்துருந்தார். அதுதான் கன்னி தெய்வத்தின் மகிமை. அப்போ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது லோடு வண்டி, மண் ஏற்றி வரும்பொழுது வண்டி அப்செட் ஆகி பெரிய பிரச்சனை, தப்பித்து வந்தார். அண்ணனுக்கு கல்யாணமாகவில்லை, எங்கள் கன்னி தெய்வத்தை நாங்கள் உண்மையாக வணங்குகிறோம், திருமணத்தை நடத்தி வையுங்கள் ஐயா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். இப்பொழுது அவர் சகோதரனுக்கும் கல்யாணம் முடிந்து விட்டது, சகோதரனுக்கும் ஒரு வீடு போட்டு விட்டார்கள். அதாவது ஒரு கன்னி நினச்சா என்னெல்லாம் நடக்குங்கிறத அந்த தம்பி சுரேஷ் வீட்டில் பார்க்கலாம். மகிழ்ச்சி அம்மா, நீங்களும் நலமோடு வாழ வாழ்த்துகிறேன். உங்கள் கன்னி தெய்வம் உங்களுக்கு துணை புரியட்டும். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். ஃபஸ்ட்டு அந்த சுரேஷுங்கிறவர் வந்து நீங்க தெய்வத்தை கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்போ வந்து எனக்கு அந்த விளக்கு வாங்குறதுக்கோ அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வந்து அப்போதைக்கு காசே இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்போ வந்து எங்கிட்ட அதெல்லாம் வாங்குறதுக்கு கூட எங்கிட்ட காசு கிடையாதுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்ததா, உங்கள் மூலியமா எங்களுக்கு கிடைச்சதுதான் அந்த விளக்கு, அவங்க இந்த பூஜை பொருள் எல்லாமே உங்கள் மூலியமா எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் வணங்க ஆரம்பித்தோம் அந்த அம்மாவை. இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்க வைக்கிற மனசார நான் எந்த கோவிலுக்கு போனாலும் நான் அடுத்த தடவை வரும்போது நான் மனசில் நிம்மதியோடு வரணுமா, எனக்கு காசு பணத்தை கொடுன்னு நான் வேண்டலை, நான் நிம்மதியோடு வரணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு வருவேன். இன்னைக்கு நான் இந்த அம்மாவை வணங்கி எங்கள் வீட்டில் நடக்கிற இந்த மாற்றம்லாம் அதெல்லாம் நினச்சி நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் என் மனசளவில் நான் நிம்மதியாக இருக்கேன். என் புருஷனாலேயே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் வீட்லேயும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டுகிட்டு இருக்கோம். என் மனசார சொல்கிறேன், நாங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கோம் ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இனியும் எங்களுக்கு இன்னும் அந்த அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் முழுசாக விடுபட்டு நாங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் எல்லாரும் வாழணும். சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதி என்ற வார்த்தை உங்கள் நாவில் வந்து விட்டது. நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன் ஐயா அப்படின்னு. நிம்மதி வந்துட்டாலே சந்தோஷம் வந்துடும். விரைவில் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷத்தையும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். அடுத்த ஆடியோவை கேட்போம். மகிழ்ச்சி என் அன்பு செல்வமே, எத்தனை செல்வங்கள் என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா பிறந்த நாள் நல்லா சிறப்பாக போச்சா? எப்படி கொண்டாடினீங்க? சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? அத்தைகள் ஆசீர்வாதம்ப்பா. கன்னி தெய்வம் துணை. பிறந்தநாள் சிறப்பாக போனது. மீண்டும் அடுத்த பிறந்த நாளில் உங்கள் வாழ்த்துக்களை எதிர்பார்க்கிறேன். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் உள்ள வரிகள்லாம் அப்படியே உங்களுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்குப்பா. இந்த வீடியோ அப்படி ஓடும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சுப்பா. அது என்னன்னு தெரியல, அப்படி ஒரு மனசு ரொம்ப அப்படியே உருகுதுப்பா. இந்த வீடியோ வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே. அது என்ன வீடியோம்மா எனக்கே தெரியலையே. பிறந்தநாள் அன்னைக்கு போட்ட வீடியோவா? நானும் இன்னொரு முறை பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. தெய்வம் துணை. தெய்வம் துணை. அழகாக இருக்குமா உன்னுடைய குரல், அற்புதமாக இருக்கிறது. கன்னி தெய்வம் துணை, அற்புதமான குரல். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். ஆடியோவை தேடிட்டுருக்கேன். லைனில் தான் இருக்கேன் உறவுகளே, போயிட்டேன்னு நினச்சிடாங்க. அடுத்த ஆடியோ எதில் இருக்குன்னு தேடிட்டுருக்கேன்.
ஏன்னா மக்களுக்கு இது 50 நிமிட பதிவு. அப்படின்னா தான் சீக்கிரத்தில் இந்த கேள்விகளெல்லாம் முடிக்க முடியும். அதனால் பதிவுகளை எல்லாம் பெரிய பதிவாக்கி கொண்டு இருக்கிறேன். வந்துடுச்சு, அடுத்த பதிவு வந்துடுச்சு. ஆனால் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பேசுகிறேண்ணே. உங்களை அன்னைக்கு இந்த ராஜபாளையத்தில் வச்சு உங்களை பார்த்தேன் இல்லைண்ணே, நைட்டு 12 மணிக்கு வந்து அந்த பையன். ஆமாம் தம்பி பாபு அவர்களே, பார்த்தேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுது. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஆமாண்ணே, நான் இப்போ உங்களை பார்க்க வர ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய எனக்கு இந்த கண்ணியை பற்றி கும்பிட்றதை பற்றி ஒரு தெரிஞ்சவங்க பூசாரி மூலிமா சொன்னாங்கண்ணா. அதுபடி நான் எடுத்து இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுருக்கேன். அதை நான் என்ன செய்யணும்னு தெரில. இந்த வருஷம் ஆடி மாதம் வெளியில் கும்பிடலாம், வெள்ளிக்கிழமை கும்பிடலான் இருக்கேன். ஆடி வெள்ளியில் கும்பிடலான் இருக்கேன். வார வெள்ளி போய் அடுத்த வெளியில் கும்பிடணும்னு நினச்சிருக்கேனே. அந்த வெள்ளிக்கிழமை அந்த ட்ரெஸ்ஸை என்னென்ன செய்ய, அந்த இதில் இருக்க பொருளை நான் பயன்படுத்திக்கலாம். ட்ரெஸ்ஸை இங்கே போடுற அளவுக்கு எனக்கு சின்ன பிள்ளை. அதில் இருக்கிற பொருளை நீங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. தவறான வழிபாடு. ஏதோ ஒரு குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அந்த பொருட்களையும் அந்த குழந்தைக்கு கொடுத்துருங்க. அதுதான் சரி. மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். சின்ன பிள்ளை எதுவும் கிடையாதுண்ணா. கையில் வச்சு இருக்க மாதிரி சின்ன பிள்ளை எதுவும் இல்லை. எனக்கு பாவாடை சட்டை நீங்கள் என் அட்ரஸ் அனுப்பிவிட்றேண்ணே. அந்த அட்ரஸுக்கு எனக்கு அனுப்பிவிடுங்கண்ணா. நான் இதோட 2வது வாட்டி அது ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு கும்பிட போகிறேன். உங்கள் கையால் வாங்கினா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தோட சந்தோஷமாக இருக்கும்ண்ணா. அந்த கன்னி தெய்வமே எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறோண்ணா. எனக்கு உங்களோட பாவாடை சட்டை கன்னி தாய்க்கு எனக்கு நீங்கள் உங்கள் ஜவுளி கடையிலேருந்து எனக்கு வேணும்னா அந்த ரூபா எவ்வளவோ அதை நான் ஜிபே பண்ணியிருந்தேனே. மகிழ்ச்சி. இந்த மாதிரி துணி எடுப்பதற்கெலாம் ஆடியோ அனுப்பாதுங்க, ஃபோன் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நான் இந்த ஆடியோ வந்து நம்மளுடைய கன்னி பிள்ளைகள்னோடனே யூடியூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சு அதுக்கு பதில் தரக்கூடியவன். எதையுமே கேட்க மாட்டேங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அந்த வாட்ஸ்அப்லேயே கேட்டு வாட்ஸ்அப்லேயே பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் பல கன்னி தெய்வ குடும்ப பிள்ளைகளுக்கு தேவையானது என்பதை நன்கு அறிந்ததுனால்தான் யார் ஆடியோ அனுப்பினாலும் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் இந்த சேனலுக்கு. மகிழ்ச்சி. நீங்கள் வணங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வணங்கவில்லை என்றால் ஃபோன் செய்யவும் உங்களுக்கு துணி அனுப்பி வைக்கிறேன். மகிழ்ச்சி. ஆனால் அப்படி போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கங்க. உங்கள் பதிவில் நான் கேட்க ஒரு 250 பதிவு வரை கேட்டிருக்கேன் உங்கள் பதிவு. ஆனால் நீங்கள் அந்த பதிவில் வந்து யாருக்கா நம்ம இல்லாத பிள்ளைகளுக்கு வேணால் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ நான் அந்த எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைண்ணா. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து இப்போ கொடுத்தா யாருக்கு நான் கொடுக்கலாம்? அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆள் என்ன சொன்னார், அந்த ஆள்கிட்ட நான் விவரம் கேட்டேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார், ஆரம்பத்தில் சொல்லித்தரும்போது வந்து இதை வந்து எங்கேயோ ஒரு கங்கை ஓடுற கங்கையில் விட்டுரு, அப்படி இல்லைன்னா கடலில் விட்டுரு அப்படின்னாரு. நான் இருக்கிற ஏரியாவில் கடல் கிடையாது. அப்போ தண்ணி கெட்டி கிடக்கிற குளத்தில் விட்டுரு அப்படின்னாரு. இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் இப்போதைக்கு நான் உங்கள் பதிவு தான் நிறைய பார்த்து உங்கள் இதை தான் தெரிஞ்சுக்கிட்டே வரேன். அதனால் நீங்கள் சொல்கிறபடி நான் செய்யணுன்னு இருக்கேன். அதனால தான் நான் கேட்குறேன், என்ன செய்யலாம், எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெரியலை. எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே. அப்பா கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம பொம்மி அம்மாவை தம்பி, நீங்கள் போன வருஷம் வச்ச துணியை இன்னொரு பிள்ளையை கொடுத்துட்டு இந்த வருஷம் வைக்கிற துணியுமே ஒரு வருஷம் வைக்காதங்க. முறைப்படி எடுக்காமல் அப்படி வைக்கக்கூடாது. அதையும் இன்னொரு பிள்ளைக்கு கொடுப்பது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். எடுத்ததை பற்றி கேட்டிருந்தீங்க. அது வீட்டுக்குள்ளே வந்து விருந்தாடி நிறையா வந்துட்டாங்கப்பா. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். நான் கண்டிப்பாக நாளைக்கு டீட்டெயிலாக இதை பற்றி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன்ப்பா, பேசி அனுப்புகிறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் உடனே போடுவோம்னு நினச்சேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவும் இதாக இல்லை, விருந்தாடி இருந்ததுனால டைம் சரியாக இருந்துச்சுப்பா. மகிழ்ச்சி அம்மா. வந்தவர்களை நன்கு கவனியுங்கள், அன்பை செலுத்துங்கள், அன்பை விதையுங்கள். அது பல மடங்காக திரும்ப உங்களை நோக்கி வரும். மகிழ்ச்சி. கன்னி தெய்வம் துணைப்பா. அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறது, ஃபோட்டோவில் இருக்கிற அந்த 2 மெழுகுவர்த்தியோட ஒளி வந்து அப்படியே அசையுதுப்பா. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த ஒளி 2 மெழுகுவர்த்தியில் உள்ள அந்த ஒளியும் அப்படியே அசையுது. அந்த தீப ஒளி அப்படியே ஆடுதுப்பா. எனக்கு அது ஃபோட்டோ தானே, வீடியோ கிடையாது இல்லைப்பா. அது நீங்கள் வச்சு. மகிழ்ச்சி அம்மா. உண்மை உண்மை உண்மை. அத்தைகள் உங்களுக்கு காட்சி தந்திருக்கலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.